அண்டம் முழுதும் ஒன்றினுள் அடக்கம். அதுவே ஆனைமுகமெனும் ஓங்கார விளக்கம். சுழலும் கோள்கள் அவன் சொல் கேட்கும். அவனை தொழுதால் போதும் நல்லதே நடக்கும். ஆனைமுகனை தொழுதால் நவக்கிரகங்களும் மகிழும். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். வைகுண்ட ஏகாதசி வரலாறு தெரியுமா? முன்னொரு காலத்தில் தேவர்களையும் முனிவர்களையும் முரண் என்ற அரக்கன் மிகவும் துன்புறுத்தி வந்தான். அவனிடமிருந்து தங்களை காப்பாற்றுமாறு பகவான் விஷ்ணுவிடம் முறையிட்டனர். அனைவரையும் காக்கும் பொருட்டு விஷ்ணு முரனுடன் போரிட்டு வென்றார். வென்ற பின்னர் ஒரு குகையில் ஓய்வெடுக்க பெருமாள் சென்றார். இதை பார்த்த தோல்வியின் விரக்தியில் இருந்த முரண் பெருமாளை கொல்ல ஒரு வாளை ஓங்கியபடி வந்தார். அப்போது விஷ்ணுவின் உடலில் இருந்து வெளிப்பட்ட சக்தி ஒரு பெண் வடிவில் உருவெடுத்து முரனுடன் போரிட்டு வென்றாள். முரனை வென்ற அந்த திருமாலின் சக்தியால் உருவான அந்த பெண்ணுக்கு ஏகாதசி என அரங்கன் பெயர் சூட்டினார். அதோடு அன்றைய திதிக்கு ஏகாதசி பெயர் வந்தது. இந்த நாளில் தன்னை வழிபடுவோருக்கு வைகுண்ட பதவி அளிப்பதாக பெருமாள் வரமளித்தார். இதனால் இந்த தினத்தை வைகுண்ட ஏகாதசி என்ற பெயரில் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. எழில் உருவானவன் கங்கையும் காவிரி கதிரவனே சிவ பெருமானே சிவ பெருமானே பேரிந்த வாழ்வு தருவோனே. பெருமானே சிவ பெருமானே பேரிந்த வாழ்வு தருவோனே. ஏழிசை கொண்டவன் ஏகலிங்கேஸ்வரன் பால்மதி பூண்டவன் பஞ்சவனே சிவ பெருமானே சிவ பெருமானே பேரிந்த வாழ்வு தருவோனே. பெருமானே சிவ பெருமானே. ரகுநந்தன ரகுரகுநந்தன ரகுவர சேவன ரகுபதி சாயன சதயோஜன சதசதயோஜன சரதியோஜன சரபரிலங்கன कुबेराय वैश्रवणाय धनधान्यधिपतये धनधान्यस्मृतिं मे देहि दापय स्वाहा। ॐ यक्षाय हिरण्यवर्णां हरिणीं सुवर्णरजतस्रजां चन्द्रां हिरण्मयीं लक्ष्मीं जातवेदो महावह तां महावह जातवेदो लक्ष्मीमनपगामिनीं यस्यां हिरण्यं वन्देयन् गामश्वं पुरुषानहम् अश्वपूर्वां रथमध्यां हस्तिनाद प्रबोधिनीं श्रियं देवीम् उपह्वये। ॐ महालक्ष्मी